வணக்கம் அஸ்ட்ராலஜி சப்ஸ்கிரைபர் நண்பர்களே. புது வசந்தம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டசாலிகள் யார்? 2024ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படிங்கிறது இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா லாபங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. வேலை செய்யும் இடங்கள் பார்த்திங்கன்னா ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா பொற்கால ஆண்டாக அமையப்போகின்றதுங்க. உற்சாகமான மன மகிழ்ச்சியோடு புத்தாண்டை வரவேற்க தயாராகுங்கள் மேசராசி நண்பர்களே. ராசி நண்பர்களே, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் நிலத்தில் தெரிகின்றது என்று பாடப்போகின்றீர்களா? இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. கடன் சுமைகள், நிதி நெருக்கடி எல்லாம் விலகக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. சினிமா உட்கட்டத்துறையில் பார்த்திங்கன்னா இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா அதிக அற்புதமாக ஆண்டாக அமையப் போகின்றதுங்க. 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போகின்றதுங்க. தொட்டது துலங்கும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது ரிஷபராசி நண்பர்களே. அடுத்த ராசி மிதுனம் ராசி நண்பர்களே, நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா சாதகமான நிலையில் பயணம் செய்வதால் உங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் தவிடு பொடி ஆகிவிடும் நண்பர்களே. எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதில் கடந்து விடுவீர்கள். நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. வேலைக்காக செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைக்குங்க. வியாபாரங்கள் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது மிதுன ராசி நண்பர்களே. அடுத்த ராசி கடகம் ராசி நண்பர்களே, சந்திரனை ராசிநாதன் கொண்ட கடகராசிகளே, சனி பகவான் அஷ்டம சனியாக பயணம் செய்கின்றார். இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா லாப வீட்டில் குரு பகவான் அமைந்துள்ளாருங்க. நினைத்த காரியம் நிறைவேறுங்க. ஏன்னா லாப வீட்டில் குரு பகவான் அமைந்துள்ளதை பார்த்தவே மிக வெற்றி தான் உங்களுக்கு. உடல்நலத்தில் கவனம் தேவைங்க. உடம்புக்குள் இருந்த நோய்கள் பார்த்திங்கன்னா வெளிப்பட்டு குணமடையக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. மருத்துவ செலவு பார்த்திங்கன்னா குறையுங்க. 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா சவால்களை சமாளிப்பீர்கள்ங்க. கடன் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மிகவும் கடன் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைக்கெல்லாம் மீறி அதிகம் வாங்கக்கூடாதுங்க. பார்த்து நிதானமாக வாங்கினீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா அமையும் நண்பர்களே. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மம். 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஆண்டாக அமைப்போகின்றதுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடுவீர்கள்ங்க. வருடம் முழுக்க பார்த்திங்கன்னா உற்சாகமாக செயல்படுவீர்கள். புதிய வேலை கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் தொடங்க முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தொழில் அமையுங்க. கடன்கள் தீரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. கடன் தொலை நீங்கி இருந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. வங்கியில் பார்த்திங்கன்னா சேமிப்பு கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்பு தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. அடுத்த ராசி கேஸ் நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் குறைய போகக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. 9ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா குருவின் பதிவை உங்களுக்கு அப்படியே கிடைக்கின்றதுங்க. கை நிறைய சம்பளம் கிடைக்குங்க. நல்ல வேலை கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகளை தேடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க உங்களுக்கு. வெளிநாடு செல்வதற்கான யோகங்களை உங்களுக்கு இந்த ஆண்டு கைகூடி வருமுங்க. இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா அதிக சம்பாதிக்கலாமுங்க. தொட்டதெல்லாம் ஜெயமுங்க. 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளம் நிறைந்த ஆண்டாக அமைந்துள்ளது கன்னி ராசி நண்பர்களே. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்களே. சுக்கிரனை ராசிநாதன் கொண்ட துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகின்றதுங்க. வேலையில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா ப்ரமோஷனு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இடமாற்றம் கூட கிடைக்குங்க. சொந்த வீடு வாங்குவீங்கள். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீடு கண்டிப்பாக இந்த ஆண்டு வாங்கி விடுவீங்கள். அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. பெரும் புகழும் தேடி வரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. ஆண்டு பார்த்திங்கன்னா மிக பிரகாசமாக ஒளி வெட்டம் இருக்கின்றது நம்மளே. உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத இதை பார்த்திங்கன்னா தரிசனம் செஞ்சிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி தேடி வருங்க துலாம் ராசி நண்பர்களே. அடுத்த ராசிநாதர் விருச்சகம். இருக்க போகும் புத்தாண்டு விருச்ச ராசி நண்பர்களே,
மிக அதிக அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. கடன்கள் சுமைகள் பார்த்திங்கன்னா தீர்க்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது நண்பர்களே. குரு பகவான் பார்த்திங்கன்னா நல்ல வேலையை தேடி கொடுப்பாருங்க. அது சனி பகவான் பார்த்திங்கன்னா அந்த வேலையை பார்த்திங்கன்னா நிரந்தரமாக்கி விடுவார், பெர்மனெண்ட் ஆகிடுங்க. ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வும் சிலர் கிடைக்குங்க. வெற்றி மீது வெற்றி வந்து செல்லக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது விருச்சிக ராசி நண்பர்களே. அடுத்த ராசிநாதர் தனுசு ராசி நண்பர்களே. தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் தனுசு ராசி நண்பர்களே. கைகூடி வரப்போகின்றதுங்க. வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. எதையும் சமாளித்து தெம்பாக தகுதியமாக இருக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. பொற்காலமாக இருப்பதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழக்கூடிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமைந்துள்ளதுங்க. புதிய வேலைவாய்ப்புகளை தேடி வருமுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாதுங்க. எதையும் நிதானமாக தேர்வு செஞ்சிங்கன்னா வெற்றி மீது வெற்றி தானுங்க தனுசு ராசி நண்பர்களே. அடுத்த ராசிநாதர் மகரம். 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வரப்போகின்றதுங்க. காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்வை பார்த்து உங்களுக்கு கிடைக்கப் போகின்றதுங்க. இந்த ஆண்டு புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வருங்க. செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்களே. செய்யும் வேலைகள் பார்த்திங்கன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வது மிகவும் நல்லதுங்க. பதச்சனி என்றாலும் பதற்றப்பட வேண்டாம் நண்பர்களே. அடுத்த ராசிநாதர் கும்பம். 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு ஜெம்மச்சனி காலம் என்றாலும் பார்த்திங்கன்னா பெரிதாக பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லைங்க. தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்காதீங்கள். எதையுமே விரிவுபடுத்த வேண்டாமுங்க. இருக்கிறத அப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போது. 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் பெரிய முதலீடு எதையும் செய்யாதீர்கள் நண்பர்களே. வேலை செய்யும் இடத்தில் பார்த்திங்கன்னா வார்த்தையில் நிதானம் தேவை. இல்லாவிட்டால் பிரச்சனை தானுங்க வந்து சரி நண்பர்களே. புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நிதானமாக ஒவ்வொரு அடியையும் வைத்து செயல்பட்டால் மட்டும்தானுங்க வெற்றி நிச்சயமுங்க. கும்பராசி நண்பர்களே. அடுத்த ராசிநாதர் மீனம். உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பண வருமானம் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளதுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கலாமுங்க இந்த ஆண்டு. வேலை செய்யும் இடத்தில் பார்த்திங்கனாலும் உங்கள் கை ஓங்கியே இருக்குங்க. வீட்டிலும் உங்களுடைய கை ஓங்கி தான் இருக்குங்க நண்பர்களே. 7 சனியாக இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் நண்பர்களே. புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுமையில் தரக்கூடிய ஆண்டாக அமைய போகின்றது மீனராசி நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.